விஸ்வரூபம் படம் ஜெயலலிதாவால் இடையூறு செய்யப்பட்ட பொழுது இது நாடே அல்ல, அன்னைக்கு நீதி கட்சி இல்லையா, திமுக இல்லையா, நீங்கள் இவரால் புனிதம் கெட்ட வாணி விஸ்வநாத் இவருடைய முதல் மனைவியிலிருந்து இப்போ இருக்கிற கௌதமி வரைக்கும் புனிதமானது. இவருடைய அரசியல் வாழ்க்கையும் அசிங்கமானது, சொந்த வாழ்க்கையும் அசிங்கமானது. நீங்க ஆரம்பிச்சதே யாரை எதிர்த்து? திமுகவை எதிர்த்து தான் ஆரம்பிச்சிங்க. அன்னைக்கு நீதி கட்சியில நீதி இல்லாமல் போச்சா? விஸ்வரூபம் படத்தில் நான் நாட்டை விட்டு போறேன்னு சொன்ன இந்த கமலஹாசன் இப்பொழுது 25 லட்சம் பேரை கொண்டு போய் திமுக அடமான வச்சு, அந்த டார்ச் லைட்டையும் அடமான வச்சு, இப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக 25 லட்சம் மக்களை ஏமாற்றிய, வஞ்சித்த, அடமானம் வைத்த, அடகு வைத்த இந்த ஒரு கலைஞன். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்றாங்க, திமுகங்கிற கட்சி தனித்து நின்றா ஒரு 8% வாக்குகள் கூட பெறாது, கூட்டணி நம்பிதான் இந்த கட்சி இருக்குங்கிறதா மறைமுகமா சொல்ல வர்றாரு. திமுக வாங்கிறது 38%, 35% தான். இந்த 35%ல் நீங்க 20, 10, 30 கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நிற்கும்? சீமா எப்பாவது ஒருக்க உண்மை சொல்லிடுவார். அந்த உண்மை இதுதான், 8% உண்மைதான் திமுக. உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா? டீக் 42 உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை. வந்து பாருங்க, பிடிச்சத வாங்குங்க. இந்த திமுக அரசே விஜய் மேல வழக்கு போட பயப்படுது. தெம்பு திராணி இல்லை. காவல்துறை அதிகாரியை பயந்து நடுங்கி அந்த கூட்டம் கூடுவதை தடுக்கவில்லை. இது திமுகவுடைய கையாளாகாத தனம். திமுக நீங்க காவல்துறை அதிகாரியுடைய கையாளாகாத தனம். தமிழ்நாடு தான் முட்டாப்பயலில் மொத்தம் கூட்டமே. தமிழ்நாடு 500 ரூபா கொடுத்தா, ஓல்டு மங்கு குவார்டர் கொடுத்தா நம்பி போய் அவனை லாரியில் ஏற்றிட்டு வரலாமே கூட்டத்துக்கு. சூடு சொரணை உப்பு உரப்பு இல்லாத ஒரு கூட்டம் தானே தமிழன். உலகத்தில் எங்கேயாவது 500 ரூபா தரணும் போய் லாரியில் போய் ஏற்றிட்டு வர முடியுமா கூட்டத்தை? ஒருவேளை விஜய் வந்துருவாரோ, விஜய் கூட்டணி அண்ணாதிமுக அவன் வந்துருவானோ, வந்தா நம்ம பொழப்பு நாசமாக போயிருமோ? ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். ஐயா வணக்கம். வணக்கம். கமலஹாசன் அவர்கள் இப்போ அண்மையில் பேசியிருக்கிறாரு, திமுக கூட்டணிக்கு நான் போயிட்டேன்னு சொல்லி பலரும் என்னை விமர்சிக்கிறாங்க, திமுகங்கிறது நீதி கட்சியிலேருந்து வந்தது தான், இப்போ மக்கள் நீதி மையங்கிறது ஒரு நீதி கட்சி, நம்ம கட்சி பேர்லேயே நீதி இருக்குது, இது ஒரு நீதி கட்சி மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த கூட்டணிங்கிறது கூட்டணியை தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்கிறாரு. கமலஹாசனுடைய எங்கே தொடர்ந்தாரு, இன்னைக்கு எங்கே வந்து நின்றுக்கிறாரு? இல்லைங்க, இப்போ இவர் விஸ்வரூபம் படம் ஜெயலலிதாவால் இடையூறு செய்யப்பட்ட பொழுது நாட்டை விட்டே நான் கிளம்புறேன்னார். இது நாடே அல்ல, இது நாடே அல்ல, அன்னைக்கு நீதி கட்சி இல்லையா, திமுக இல்லையா, இதுதான் இவருடைய புனிதமானது. நீங்கள் இவரால் புனிதம் கெட்ட வாணி விஸ்வநாத் இவருடைய முதல் மனைவியிலிருந்து இப்போ இருக்கிற கௌதமி வரைக்கும் புனிதமானது. இவருடைய அரசியல் வாழ்க்கையும் அசிங்கமானது, சொந்த வாழ்க்கையும் அசிங்கமானது. இந்த நபர் தனி கட்சி ஆரம்பித்தார், மக்கள் நீதி மையம். இதை ஆரம்பிப்பதற்கு சட்ட ஆலோசனைகளை கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வழக்கறிஞர் ராஜசேகர். அவரு தான் இதை சட்ட ரீதியாக மக்களுக்காக நீதி கிடைக்கக்கூடிய மையம். இந்த சட்ட மூலையே ராஜசேகர் தான். முதல்ல ராஜசேகரத்துக்கு வெளியே போட்டார். ஏன் வெளியே போட்டார்னா, நான் சொல்லுவதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், எதிர்த்து எனக்கு ஆலோசனையே, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அனைத்தும் தெரியும். இப்படி இந்த பாலிசி. நீங்கள் பல ஐபிஎஸ் அதிகாரிகள் இவருடைய இயக்கத்துக்கு வந்தாங்க. மௌரியா வந்தார், இன்னும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பேர் மறந்து, அவர் மத்திய சென்னை தொகுதியில் நின்னார். அப்போது இது போன்ற நபர்களை வைத்து கொள்ள முடியாமல் மகேந்திரன் அவர் கட்சியில் இருந்தார், திமுக. இது அப்போது மக்களுக்கு நீதி கேட்க போகிறோம் டார்ச் லைட்டு தெருவாக போனார்.
4% வாக்கு இவருக்கு வந்து 6.5 கோடியில் 4%னா 25 லட்சம் பேர் இவர் நம்பி வந்தான். இவர் டார்ச் லைட் வெளிச்சத்தில் வந்தான். 25 லட்சம் பேர் சமூக மாற்றத்திற்கு கமலஹாசன் முன்னணி தளபதி நம்பி வந்தான். திமுக அதிமுக பிடிக்காம அன்னைக்கு நீதி கட்சி இல்லையா? அன்னைக்கு இந்த கூட்டணி புனிதமா இல்லையா? உனக்கு தெரியலையா? நீங்க ஆரம்பிச்சதே யாரை எதிர்த்து? திமுகவை எதிர்த்து தான் ஆரம்பிச்சீங்க. அன்னைக்கு நீதி கட்சியில நீதி இல்லாம போச்சா? இந்த நாட்டை விட்டே விஸ்வரூபம் படத்துல நான் நாட்டை விட்டே போறேன்னு சொன்ன இந்த கமலஹாசன் இப்பொழுதே 25 லட்சம் பேரை கொண்டு போய் திமுக அடமான வச்சு அந்த டார்ச் லைட்டையும் அடமான வச்சு இப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நியமன எம்பி ஒரு 5 வருஷம் இந்த டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக 25 லட்சம் மக்களை ஏமாற்றிய, வஞ்சித்த, அடமானம் வைத்த, அடகு வைத்த இந்த ஒரு கலைஞன். இவன் பிறவி கலைஞன், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீ நடிகன், அரசியலில் நடிகன், நடிக்க வேண்டியது திரைப்படத்துறையில். பாஜக எதிர்ப்புங்கள்ல உறுதியாக இருக்கிறார்கள். அவர் வந்து பாஜக பி டீம்னு சொன்னாங்க. இவர் ஒரு பார்ப்பனர், இவரெல்லாம் வலதுசாரிகளுக்கு எதிராக தான் இருப்பார், இஸ்லாமிய வெறுப்பு கொண்டவராக இருப்பார், இப்படிலாம் சொன்னாங்க. ஒரு மதசார்பின்மைங்கிற பக்கம் நிற்கணும்னு நிற்கிறார் இல்லையே, அந்த கோணத்தில் பார்க்கக்கூடாது கமலஹாசன். இல்லை, மதசார்பு இன்மை அப்படின்னா இவர் ஆந்திரா பேங்க் கடனை எப்படி அடைத்தான்னு மக்களுக்கு சொல்லணும். இவ்வளோ கடன் இருந்தது, இப்போ தான் அவருக்கு பல கோடி வந்தது. இப்போ அவர் அந்த வீட்டு கடன், அந்த ராமநாதபுரம் அரண்மனையுடைய சொத்து, அது இவருக்கு அரண்மனைக்கு என்ன சொத்துனா அது ஒரு தனி கதை. இந்த கடனை குருமூர்த்தி மூலம் திமுக வந்துவிடக்கூடாது, 2021 திமுக வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக குருமூர்த்தியால் களமிறக்கப்பட்டு வங்கி கடன் அடைக்கப்பட்டது. அப்போ இவர் எப்படி சமூக நீதிக்கு ஆதரவாக மதவாதத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய நபராக இருக்க முடியும்? சினிமா ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு வேஷம், ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு வேஷம், அடுத்த படத்துக்கு அடுத்த வேஷம். இதுதான் கமலஹாசன். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்கிறாங்க, திமுகங்கிற கட்சி தனித்து நின்றா ஒரு 8% வாக்குகள் கூட பெறாது, கூட்டணி நம்பி தான் இந்த கட்சி இருக்குங்கிறத மறைமுகமாக சொல்ல வர்றாரு. இப்போது திமுகங்கிறது தனிச்சு நின்றா, ஏன்னா திமுகவுக்கு ஒரு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, 8% தான் வருமா, இந்த கூட்டணிங்கிறது ரொம்ப சொற்பமானதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக வெளியில் இருக்கிறவங்க திருமாவளவன் தனிச்சு நின்றா என்ன 2% வாங்குவாரா, கம்யூனிஸ்டுகள்னா ஒரு 1% வாங்குமான்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தைங்கிறது கலை யதார்த்தமானதா? 100% யதார்த்தமானது. இப்போது நீங்கள் திமுக போன முறை வாங்கிய வாக்கு, அதிமுக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்கின வாக்கு திமுகவுக்கு அதிமுகவுக்கு வித்தியாசமே 3.5% தான். இந்த 3.5% வாங்கிய வாக்கு நீங்கள் அதிமுகவும் அதே வாக்கு வாங்கியிருக்கு. நம்ம திமுகவுடைய வாக்கை தனியாக பிரிப்போம். முஸ்லீம் வாக்கு ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கே விழுகும், அதிமுக கூட்டணிக்கு விழுகாது. ஒரு ஓட்டு கூட, அரை ஓட்டு கூட விழுகாது. அப்போ இது மதசார்பின்மைக்காக விழுகிற ஓட்டு. கிறித்துவர்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, எங்கள் தேவாலயங்களில் சொல்லிடுவாங்க, பாஜக வந்தால் தேவாலயங்கள் ஆபத்துன்னு சொல்லிடுவாங்க. அதே போல் படித்த தலித்துக்கள் என்ன பார்க்குறான்னா, நம்ம தலித்துக்களை ஆக்கப்பட்டதே இந்த மதவாதிகள் தான், இந்த சனாதனவாதிகள் தான். இவர்களை எதிர்த்தே ஆகணும், ஒழிச்சே ஆகணும். அப்போ அவர்களும் பாஜக அதிமுக கூட்டணி போட மாட்டாங்க. அப்போ எனக்கு தெரிந்து இந்த வாக்கு குறைந்தபட்சம் 20% அப்படியே கழிச்சிருங்க. திமுக வாங்கின ஓட்டில் 20% கழிச்சிருங்க. அது அடுத்து கூட்டணி கட்சிகள், பலமான கட்சி நாங்கள் எதுவுமே இல்லை. காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்டுகள், திருமாவளவன், வேல்முருகன், இது இப்படி ஒரு 10%, குறைந்தபட்சம் 10% குறைங்க. அப்போ இது ஒரு 20, இது ஒரு 10, 30. திமுக வாங்கிறது 30, 38%, 35% தான். இந்த 35%ல் நீங்கள் 20, 10, 30 கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நிற்கும்? நீங்கள் கம்யூனிஸ்டுகள் 2 கம்யூனிஸ்ட்டு 1 2, வைகோ 1 3, காங்கிரஸ் ஒரு 3 6, திருமாவளவன் ஒரு 2 8, வேல்முருகன், இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி 10% திமுக விழுகுது. சரி, முஸ்லீம் கிறித்துவர்கள் படித்த தலித் இளைஞர்கள்
கண்டிப்பாக நீங்கள் அதிமுக நேராக கொண்டு போய் எங்கே நிறுத்துவாங்கல்ல, ஆதிக்க சாதி இருக்கிற எனக்கு அடிக்கடி எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுவார். இங்கேருந்து நீங்கள் அந்த கொங்கு பெல்ட்டிலிருந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் எனக்கு ஃபோன் பண்ணுவார். ஐயா, ஓட்டு எலெக்ஷன் வரும்போது பெரிய தனத்துக்காரங்க வருவாங்க, வந்து கொஞ்சம் காசை கொடுப்பாங்க, வண்டியை கொடுப்பாங்க. நாங்கள் போய் ஓட்டு போட்டு வரணும். ஓட்டு எதுக்கு போட்டால், ஏன் போட்டால், என்ன போட்டால், அதெல்லாம் சொல்லதை போட்டணும். அது அந்த பெரிய சாதிக்காரர் வந்து பணம் கொடுப்பார். அந்த பெரிய சாதிக்காரர் பணம் கொடுப்பார், போய் ஓட்டு போட்டு வரணும். அந்த பெரிய சாதிக்காரரை அவர் ஒரு தலைவராக இருப்பார், பேரூராட்சிக்கும் நகராட்சிக்கும். அவரை பார்ப்பதற்கு உள்ளூர் பெரிய சாதிக்காரரை கூட்டிட்டு தான் இந்த தலைவரை பார்க்க போகணும். இன்னைக்கு வரைக்கும் நிலைமை இப்படி தான். இன்று வரை நிலைமை இப்படி தான். படித்த தலித்து தான் திமுக போடுறான். இந்த கணக்கெல்லாம் பார்த்தா 8%. சீமா எப்பாவது ஒருக்க உண்மை சொல்லிடுவார். அந்த உண்மை இதுதான், 8% உண்மை தான் திமுக. இளைஞர்களே இல்லை. நீங்கள் ரோடு ஷோ நடக்குது பார்க்குறோம், இளைஞர்களே இல்லை. பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வர வேண்டியது. பணம் கொடுத்து இதுதான் திமுகவுடைய நிலைமை. உண்மையும் அதுதான். இப்போ இன்னொரு என்னென்னா, இப்போது தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக போதை பழக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறது பொதுவாக மக்களோட ஒரு பார்வை இருக்குது. சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கூட இன்றைக்கி கஞ்சாவோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ செய்திகளில் என்ன வருதுன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் 6% அளவில் தென் மாநிலங்களில் போதைப் பொருட்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு தென் மாநிலம்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டையும் நம்மளால் பல இடங்களில் பார்க்க முடியுது. இப்போ இந்த அளவுக்கு அதிகரித்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? காவல்துறை செயலிழந்து போச்சு. கஞ்சா விற்கிற அத்தனை பேர் காவல்துறைக்கு தெரியும். கஞ்சா விற்கிற அத்தனை பேரையும் காவல்துறைக்கு தெரியும். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அரசு ஆளுங்கட்சிக்கு வந்தவருக்கு ஏவல் துறை. அதிமுக வந்தால் அதிமுக ஏவல் துறை, திமுக வந்தால் திமுக ஏவல் துறை. நேற்று திருநெல்வேலியில் ஒரு டிராஃபிக்கு ஒரு அதிகாரி அவரே செல்ஃப் டிரைவில் கார் ஓட்டிகிட்டு போகிறாரு. ஒரு இளைஞன் மேலே மோதிட்டார். இளைஞனை நிறுத்தி நியாயம் கேட்குறான். என்னை மேலே நீங்கள் ராங்காக வந்து மோதிட்டீங்க, தவறாக வந்து மோதிட்டீங்க, எனக்கு நியாயம் சொல்லுங்கன்னு கேட்குறான். அவர் என்ன பண்ணார்? போடாத பக்கம் வேலையை பாட்டுன்னு கார் எடுத்து ஓட்டிகிட்டு போகிறார். அந்த இளைஞன் பேனட்டில் தொங்கிட்டே போகிறான். அவன் என்ன பண்ணுறான்? இவர் கார் எடுக்க போகும்போது அவனுடைய மோட்டார் சைக்கிளை கொண்டு எங்கே நிறுத்துறான்? காருக்கு முன்னாடி இன்னும் மறிக்கிறான். அவனே மறிக்கிறான். அடித்து தூக்குறாரு. யார்? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஒரு போக்குவரத்து காவலர். திருநெல்வேலியில் செய்தி, பத்திரிகை செய்திங்க, டிவியில் எல்லாம் பார்த்தான். 1/2 கிலோமீட்டர் அவன் எதில் தொங்கிட்டு போகிறான்? பேனட்டில் காரை தொங்கிட்டு போகிறானுங்க. கீழே விழுந்து அப்போ கார் ஏறிடும். அவனுடைய மரணத்தை திட்டமிட்டு ஏற்படுத்துகிற அந்த காவல்துறை, போக்குவரத்து காவல்துறையை செய்தி பேப்பர் போல் வந்த பிறகு ஆயுதப்படைக்கு மாற்றுறாங்க. இதுதான் பனிஷ்மெண்ட்டாக. உடனே ஆளுங்கட்சிக்கு தகவல் போயிடும். ஆளுங்கட்சியிலேருந்து ஒரு அமைச்சர் எஸ்பிகிட்ட பேசியிருப்பார், கமிஷன்கிட்ட பேசியிருப்பார். ஏங்க நமக்கு வேண்டியவருங்க சொந்தக்காரரை பார்த்து செய்யுங்க. அவர் எங்கே பார்த்துருக்காங்க? ஆயுதப்படைக்கு. ஒரு 2 மாதத்தில் பார்க்க வேண்டியவங்களை பார்த்து கவனிக்க வேண்டிய பெரும் போராட்டம். அப்போ இது எப்படி கடமையை காவல்துறை செய்வான்? போய் போதைப் பொருள் விற்கிறவனை, எந்த போதைப் பொருள் விற்கிறவனை இதுவரை கைது பண்ணதா இல்லை. அதுதான் எப்படி செய்திகள் வரும்னா, நம்மளே பார்த்தோம் கூட, இந்த இடத்துல கஞ்சா வாங்கினவர் பிடிப்பட்டாரு, கஞ்சா வாங்கின இடத்துக்கு வெளியே நின்றவர் கைது செய்யப்பட்டார். வாங்கினவனு தான் பிடிப்பாங்க. யார் விற்கிறவனோ அவங்களை நோக்கி கைது போகாதுன்னு வெளியில் சொல்லுவாங்களா? அது அப்படிதான் நடக்குமா? அதாவது ஒரு கிராமம், எனக்கு சொந்த ஊர் பக்கம் ஒரு கிராமத்தில் கஞ்சா விற்கிறவனை ஊரே போய் அடித்து பிடிச்சி கொண்டு ஸ்டேஷனில் கொடுக்குது. அங்கே இருக்க இன்ஸ்பெக்டருக்கு, உனக்கு யார் சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்துக்க சொன்னால் நாங்கள் தானே பிடிப்போம், நீ எப்படி பிடிச்சி கொடுக்கலாம்? நீங்கள் பிடிக்கிறதாயே நாங்கள் போய் பிடிச்சோம். நீ பிடிக்கல, மாமூல் வாங்கிட்டு வித்துட்டே இருக்கா, உன்னை புகார் சொல்லிகிட்டே இருக்கோம், பெட்டிஷன் போட்டுட்டே இருக்கோம். நீ பிடிக்கிறே தான் நாங்கள் போய் பிடிச்சோம். நீ எப்படி பிடிக்கலாம்? உங்கள் மேலே கேஸ் போடுவேன். யார் மேலே? அடித்தாங்க. ஆமாம், பிடிச்ச. அதாவது எம்ஜிஆர் கவர்மெண்ட் இருக்கும்போது ஒரு சட்டம், சாராயம் விற்றா 1 வருஷம், குடிச்சிருந்தீங்கன்னா 6 மாதம். சாராய விற்கிறவன் என்ன பண்ணுவான்? போலீஸ் பிடிச்சோடனே அவனே அடிச்சிடுவான். ஒரு டம்ளர் கப்புன்னு அடிச்சிடுவான். அங்கே 6 மாதம் போய், ஐயா நான் விற்கலையா, குடிச்சிருக்கேன் ஐயா, வாங்க வந்தையா, குடிக்க வந்தையா, ஏண்டா விற்கிறேன்னு சொன்ன, நான் குடிச்சிருக்கேன், அவ்வளோதான் கதை, போ. இப்படித்தான். அப்போது காவலர்கள் தங்களுடைய கடமையை செய்வதே இல்லை. நீங்கள் இப்போ ஓய்வு பெற்ற டிஜிபி
சைலேந்திர பாபு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தார். 2000 பேருடைய கஞ்சா விற்பவனுடைய அக்கௌண்ட்டை நாங்கள் ப்ரீஸ் பண்ணியிருக்கோம். நீ ப்ரீஸ் பண்ண வேண்டியது கஞ்சாவை வைக்கிறத, கஞ்சா டிஜிபி கொடுக்க ஸ்டேட்மெண்ட். ஆமாம் ஆமாம். அவன் அட்ரஸை தேடி பிடிச்சி அவன் அடுத்த 5-6 நிமிஷம் ஐசிஐசி பேங்க் அடிப்பான். ஐசிஐசி பேங்க் வந்து அக்கௌண்ட்டையும் ஏடிஎம் கொடுத்துட்டு போயிடும். இது கூட ஒரு டிஜிபிக்கு தெரியாதுன்னா அத்தனை பேருக்கு பின்னாடி அரசியல் இருக்கு. அத்தனை பேரும் அரசியலில் ஒளிந்து கொண்டு இருக்கிறான். நீங்கள் பாருங்கள், திமுக ஒரு கவுன்சிலர் ஒரு லேடி இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில், அந்த அம்மா திருடுவது தான் தொழில். ஆமாம். நகை இருந்தால் திருடிட்டு போயிடும், குழந்தை நகை திருடிட்டு போயிடும், ஆம்பளை பொம்பளை நகை திருடிட்டு போயிடும். அந்த அம்மா என்ன ஒரு ஊராட்சி தலைவி. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் லட்சணம். இப்போது நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறாரு. நம்மளே பேசியிருக்கோம் அந்த பேரணிக்கு எவ்வளோ பெரிய கூட்டங்கள் வந்துச்சுன்னு. பிறகு வந்து ஆதவ அர்ஜுனா சார்பில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வழக்கு தொடர்பு பண்ணுங்க, அதாவது எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்ந்துருக்காங்க. நீதிமன்றம் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விதிகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லி ஒரு இதாக வந்திருக்குது. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பாரபட்சமாக இது செய்யப்படுதா? நீதிமன்றம் சொல்லியிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது இந்த திமுக அரசே விஜய் மேலே வழக்கு போட பயப்படுது. தெம்பு திராணி இல்லை. விமான நிலையம் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனம். அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மாநில அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் திருச்சி நிகழ்ச்சி என்ன நடந்தது? அத்தனை பேருந்துகளில் வந்த விஜய் ரசிகர்கள் சுற்றி இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேர் எங்கே இறக்கி விட்டாங்க? விமான நிலையத்துக்கு முன்பு இறக்கி விட்டாங்க. அப்போ ஐஜி எங்கே போனார்? ஐஜியை பிடிச்சி சிஎம் ஆஃபீஸில் வெளுத்திருக்காங்க. என்னையா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு. முன்னாடி போனால் இடிக்குது, பின்னாடி போனால் உதைக்குது. ஐஜி வந்து அவங்கள கைது பண்ணால் ஏன் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, ஏன் கைது பண்ணீங்கன்னு சிஎம் ஆஃபீஸ்லேருந்து கேட்பாங்க. அவரை கைது பண்ணலை. கூட்டம் இதெல்லாம் அரசியலும் தெரியும். நீங்கள் அவன் காவல்துறை அதிகாரியை பயந்து நடுங்கி அந்த கூட்டம் கூடுவதை தடுக்கவில்லை. இது இது திமுகவுடைய கையாளாகாத தனம். திமுக நீங்கள் காவல்துறை அதிகாரியினுடைய கையாளாகாத தனம். அப்போது நீதிமன்றத்துக்கு போகத்தான் செய்வாங்க. நீதிமன்றத்திற்கு நீங்கள் காவல்துறை நீதிமன்றத்துக்கு போகலை, அதனால விஜய் நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. போக வேண்டியது யார்? இவ்வளோ கூட்டங்களை கூட்டி விமானத்துக்கு போகிறவனும் போக முடியல, வர்றவங்களும் வர முடியல. 4 மணி நேரம் 5 மணி நேரம் விமானம் நிற்குமா? ஒரு 5 மணி நேரம் கழிச்சு விமானத்துக்கு ஏறுகிறவனை உள்ளே அனுப்புவாங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதை பொதுநல வழக்கு ஒரு 100 பொதுநல வழக்கு போட்டுக்கணும். தமிழ்நாடு தான் முட்டாப்பயலில் மொத்தம் கூட்டமே தமிழ்நாடு. 500 ரூபா கொடுத்தா ஓல்டு மங்கு குவார்ட்டரை கொடுத்தா நம்பி போய் அவனை லாரியில் ஏற்றிட்டு வரலாமே கூட்டத்துக்கு. சூடு சொரணை உப்பு உரப்பு இல்லாத ஒரு கூட்டம் தானே தமிழன். உலகத்தில் எங்கேயாவது 500 ரூபா தரணும் போய் லாரியில் போய் ஏற்றிட்டு வர முடியுமா? கூட்டத்தை ஆளை கூட்டிகிட்டு வர முடியுமா? காக்கா பிரியை கொடுத்து போய் கூட்டு வர முடியுமா? கூட்டிகிட்டு வந்து கூட்டம் முடிஞ்சுன்னா அங்கேயே விட்டுட்டு போயிடுவான். திருப்பி அவன் நடந்து தான் போகணும் எங்கே? வீட்டுக்கு 2 கிலோமீட்டர் கொடுக்குற 500 ரூபாய்க்கு. இலவச வேட்டி சேலை கொடுக்குறான்னு சொல்லி கேட்குறான்னு சொல்லணும். நசுங்கி செத்து போனான்ப்பா பல பேர். இப்படி ஒரு முட்டாள் கூட்டம். முட்டாள்களின் தலைவன் பெரியார் தான் சொல்லுவார். நானுடைய முட்டாள்களின் தலைவன் தான் நாங்குவார். இந்த மாதிரி முட்டாள்கள் கூட்டம். உப்பு உரப்பு நீங்கள் ஆந்திராவில் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது, கேரளாவில் பண்ண முடியாது, கர்நாடகாவில் பண்ண முடியாது. இங்கே இதுதான் தேசிய கொள்கையை. தமிழ் தேசிய கொள்கையை 500 ரூபா கொடுக்கணும், காக்கா பிரியாணி குவார்ட்டர் பாக்கெட். உச்சி வெயில் நீர்ச்சத்தெல்லாம் உடம்புல வத்தி போகும். எங்காவது உச்சி நடுக்காட்டில் கூட்டம் போட்டிருப்பான். ஜெயலலிதா எதில் வரும்? ஹெலிகாப்டரில் வரும். இவன் 500 ரூபாய்க்கு உயிரையே பணையம் வைப்பான். தண்ணி பாக்கெட் இருக்காது. விஜய் கட்சி கூட்டத்தில் டாய்லெட் தண்ணி எடுத்து குடித்தான். இவனும் தமிழனும் டாய்லெட்டும் ஒன்று தான். இல்லைன்னா என்ன பண்ணுவான்? அந்த ஒரு சேரில் உட்கார அப்படியே கொதிக்கும் பிளாஸ்டிக் சேர், ஒரு சேர் எடுத்து தலைக்கு மேலே வச்சுக்குவான். பார்த்துருக்கீங்களா? ஆண்களும் பெண்களும் இப்படி ஒரு மூடர் கூட்டம், முட்டாள் கூட்டம் உலகத்திலேயே இருக்கிறது எங்கேன்னா தமிழ்நாட்டில் தான். இப்போது விஜய்யுடைய கூட்டம் அத்தனையுமே எங்கே வச்சுருக்கணும்? நீ அரசாங்கம் எங்கே கொடுத்துருக்கணும்? திருச்சி தஞ்சாவூர் நடுவில் இடம் இருக்குது, அங்கே போய் வச்சுக்கணும். அங்கே அனுமதி கொடுத்துருக்கணும். முதலமைச்சர் என்ன நடக்குதுன்னே தெரியல. எப்போ விடியுது எப்போ இருட்டுதுன்னே தெரியல அவருக்கு. முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் இந்த ஆட்சி கொஞ்சம் முடிச்சு போயிருப்பியா, அடுத்த ஆட்சி வரும்போது யார் வர்றா, அவனை நம்ம என்ன பதவி வாங்கலாம், இந்த மூடுக்கு வந்துட்டான். ஒருவேளை விஜய் வந்துடுவாரோ, விஜய் கூட்டணி அண்ணாதிமுக அவன் வந்துடுவானோ, வந்தால் நம்ம பொழப்ப நாசமாக போயிடுமோ, பல கோடி சம்பாரிச்சாச்சு. இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு எவனோ எக்கடை கட்டு போகிறான்.
நம்ம முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் 250 ஐஏஎஸ் 250 ஐஏஎஸ் ஐபிஎஸ் 500 பேர் இவர்கள் தான் நிர்வாகம், தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் இவங்க தான். ஆனால் இதை ஏன் பகைச்சிக்கணும்? இவனும் தப்பு, அவனும் தப்பு, அவனும் தப்பு, எல்லாம் தப்பு, நம்மளும் தப்பு. சேர்த்து பணத்தை சிக்கல் வராமல் பார்த்துக்குவோம். அரசியல்வாதி பகைச்சக்கூடாது. விஜய் கூட்டம் நடத்துனான்னா, சீமா கூட்டம் நடத்துனான்னா, எடப்பாடி நடத்துனா, யார் நடத்துனா என்ன? மக்களை பற்றி சிந்திப்பதற்கு அதிகாரிகளும் இல்லை, அரசியல்வாதியும் இல்லை. இந்த கூத்து தான் விஜய் கூத்து. இப்போ இன்னொன்று, மத்திய பிரதேசில் கஜோரா கோயிலில் இது மாதிரி என்னென்னா கோயிலில் வந்து புறநமிக்கணும், சிலைகளாக புறநமிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. உடனடியாக உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் என்ன சொல்கிறாருன்னா, அதை வந்து சிலைகிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே சமூக வலைதளங்கள் முழுக்க பெரிய அளவில் இந்த நீதிபதியோடைய இந்த கருத்துங்கிறது விமர்சிக்கப்படுது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நீதிபதியோட கருத்து ஒரு தனிப்பட்ட கருத்தாக புரிஞ்சிக்கலாமா? அவர் சொன்னதில் ட்ரோலார் அளவுக்கு என்ன இருக்குது இதில்? அருமை. அதாவது அவர் ஒரு அம்பேத்கரிஸ்ட். இதை கருத்து போடுற பூரா சங்கி கூட்டம். அவன் வந்து அலர்ட்டாக இருக்கான். இதில் சமூக வலைதளத்தில் உஷாராக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நேபாளில் 3 கோடி பேரில் 1.5 கோடி பேர் சமூக வலைதளத்தில் தொடர்பு இருக்கான்னு ஒரு செய்தி. அதே போல் சமூக வலைதளத்தை பயன்படுத்துவதே இந்தியாவில் சங்கிகள் தான், பார்ப்பனர்கள், மேல் சாதிகளும் சனாதனவாதிகள் தான். இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, நீங்களும் சென்னை வாசி தான். பல இடங்களில் கோயில் எங்கே தெரியுமா கட்டி வச்சுருக்கான்? நடு ரோட்டை மறித்து கட்டி வச்சுருக்கான், இல்லை ரோட்டு ஓரத்தில் கட்டி வச்சுருக்கான். பார்த்தீங்களா? ஆமாம். கோயில் கட்டுறதுக்கு இடம் இல்லை, எல்லாம் எதை மார்வாடி பூரா ரியல் எஸ்டேட் ஜி ஸ்கொயரில் வாங்கி போட்டு எல்லாம் ஃப்ளாட்டாக மாறிட்டு இருக்கு. சில சனாதனவாதிகள் பாப்பானுகளுக்கு பொழப்பு ஓடணும், வழி இல்லை. ரோட்டில் கோயில் கட்டினா எவனும் தடுக்க மாட்டான், எவனும் இடிக்க மாட்டான். இப்போ இதே பிரச்சனை தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. அப்போ அவர் என்ன கேட்குறாரு? அவர் அம்பேத்கரிஸ்ட்டு கவாய் என்ன கேட்குறாருன்னா, ஏன்னா புது இடத்துல கோயில் கட்டி வச்சுருக்கீங்களே, இதை எடுக்கலாமா? மக்களுக்கு இதனால் இடையூறான்னு கேளுங்க, சாமியிடையே கேளு. சாமி என்ன சொல்லும்? ஏப்பா மக்களுக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லு சாமி. இதைத்தான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் ராமர் ஜென்ம பூமி, பாபர் மசூதி பிரச்சனை தான் இந்தியாவில் அரசியல். பிரதமராக வருகிறவன், உள்துறை வர்ற ஆட்கள், இராணுவ மந்திரி வர்றவங்க பூரா என்ன கடப்பாறையோடு போய் இடித்தான். ஆமாம், பாபர் மசூதியை. இதுதான் தகுதியா பிரதமராக வருவதற்கும்? அத்வானிக்கும், வாஜ்பாய்க்கும், மோடிக்கும், கட்கரிக்கும் இதுதான் தகுதியா? மசூதி இடிக்கிறதா வேலையா? இங்கே இதைத்தாயா கவாய் கேட்குறாரு. கடவுள் மக்களுக்கானதா அல்லது ஒரு சாராருக்கானதா, பார்ப்பனர்களுக்கானதா? கடவுள்கிட்டே கேளியா? இதைத்தான் சொல்கிறார் அவர். அந்த கோயிலுக்கு அங்கே இருக்கலாமா வேண்டாமான சாமிகிட்டே கேள்வி. சாமி என்ன சொல்லலாம்? ஏப்பா என்ன மக்களுக்கு இடையூறு பண்ணுவதற்காக என்ன இங்கே வைக்காதீங்கன்னு சாமி சொல்லும். இதைத்தான் அவர் சொல்கிறார். இதை சனாதனவாதிகள், சங்கிகள் பூரா அவருக்கு எதிராக சமூக அவன் தாங்க படிச்சிருக்கான். இன்னும் படிப்பதற்காக ரிசர்வேஷன் கட்டு நம்மளால் போராடிட்டு தானே இருக்கான். எத்தனை வருஷமா? 2000 வருஷம் இன்னும் போராடிட்டு இருக்கான். நான் ஒரு பஸ்ஸில் வந்தேன். ஒரு மீனவர் என்னை கேட்டார், தம்பி ஒரு சந்தேகம் சொல்லுங்கள் ஐயா. பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அப்போ என்ன கேட்குறாரு, இல்லை ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்பு இந்த திருவள்ளுவர் இவ்வளவு விவரமாக எழுதி வச்சுருக்கானே, இப்போ நமக்கு பள்ளிக்கூடமே போக முடியலையே, என்ன நடந்தது? அவருக்கு ஒரு நியாயமான கேள்வி. அவர் பேரனை பக்கத்தில் போகிறான், பக்கத்தில் உட்காந்துருக்கான் அந்த பையன். தம்பி பேரனப்பான்னு நீல் கேட்ஸ்னா. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. பில் கேட்ஸே கேள்விப்பட்டிருக்கோம், நீல் கேட்ஸை நம்ம கேள்விப்படலையே, எங்கே இருப்பார்? ஏதோ பேரை காப்பி அடிச்சு. அப்போ தான் என் பேர் தான் நீலகண்டன். யார் சொன்னான்? அந்த மீனவர். ஒரு வயசு, என் வயசு இருக்குது, ஒரு 65 வயசு இருக்குது. அப்போ சொன்னார், ஏன் தம்பி என் பேர் நீலகண்டன், என் பேரை எதிர்காலத்தில் பில்கேட்ஸ் மாதிரி வரட்டுமே, அதனால் என் பேர் நீலகண்டனை சுருக்கி அவனுக்கு நீல் கேட்ஸ்னு வச்சுட்டேன். நான் கான்வெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி எனக்கு மோட்டார் சைக்கிள் ரிப்பேர், அதனால் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்? ஸ்கூலுக்கு போயிட்டு. அப்போது இந்த சமூகம் எவ்வளவு ஏக்கமாக இருக்குன்னு பாரு. கல்வி அறிவே அவனுக்கு போய் சேரல. கல்வி அறிவே 1000 ஆண்டு காலமாக கல்வி அறிவு மறுக்கப்பட்ட சமூகம். சூத்திரன், சத்திரியன், சண்டாளம் கல்வியை கற்றால் காதில் எதை காய்ச்சி ஊற்ற சொன்னான்? ஈயத்தை காய்ச்சி ஊற்றுறான்னா. அப்போ தான் வள்ளுவன் எப்படியா இவ்வளோ காலத்தில் படித்தான்? அன்னைக்கு எவ்வளோ ஈயத்தையா? அன்னைக்கு கிடைக்கலையா? அன்னைக்கு கிடைக்கலையா? அன்றும் கிடைத்தது, இன்றும் கிடைத்தது. ஆனால் சமூக நீதி தாயா கிடைக்கலன்னு இப்படி கவாயை சங்கிகள் போட்டு வெளுக்கிறான். இது காலத்தால் வருகிற
காலங்காலமாக நடக்கிற தாக்குதல் தான். அம்பேத்கர் மீது நடக்காத தாக்குதலா, ஜோதிபாய் புலே மேல் நடக்காத தாக்குதலா, ஐயங்காளி மீது நடக்காத தாக்குதலா, பெரியார் மீது மலைச்சட்டியை போட்டு உடைச்சான். ஒரு வாரம் சேகரிக்கப்பட்ட மலைச்சட்டிகளை மலத்தை அதில் சேகரித்து பெரியார் பேசும்போது மாடியிலிருந்து போட்டு உடைச்சான். உடைத்த பிறகு அப்போது நாகம்மா தான் சுத்தம் பண்ணுது. பெருசுடைய தாடி ஈஸியெல்லாம் நாசமாக போனவனை உன்னை கட்டிட்டு எந்த சுகத்தையும் அனுபவிக்கிறடா. ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம், சுவிட்சர்லாந்தெல்லாம் போகவே இல்லை. உன் பின்னாடி நீ வருஷத்துக்கு வாங்கி கொடுக்குற 4 கருப்பு சேலையும் வெள்ளை ஜாக்கெட்டும் போடுவோம் பின்னாடி தெரியுற நாசமாக போனவனை. அமைதியாக இருந்தாரா, இருந்துட்டு சொன்னாரா, இந்த சமூகம் இதை விட நாறுதடி. மனைவிட்ட சொல்கிறார், இந்த சமூகம் இதை விட பெரிய நாற்றம் அடிக்குது, நம்ம தானமாக சுத்தம் பண்ணணும். என்ன பெற்றவளை தாய் அந்த அம்மா பேசாமல் போச்சான். இதுதான் கவாயினுடைய தாக்குதலுக்கான பின்னணி. இப்போ நிறைவாக வந்து ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பீகாரில் வந்து வாக்கு திரட்டு அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து பேசிட்டு வந்தார். தேர்தல் ஆணையம் தொடர்ந்து அதை மறுத்துட்டு வராங்க. நீங்கள் வந்து பிரமாண பாத்திரம்லாம் நீங்கள் தாக்கல் செய்யணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நேற்று சொல்லும்போது இந்த வாக்களிக்கப்பட்ட மிஷினில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது. இந்த விஷயம் எந்த கட்டத்தை நோக்கி வந்திருக்கதா பார்க்குறீங்க? நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க. நான் மீண்டும் இந்தியா என்பது ஒரு சனாதனத்தில் அடித்தளத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கிற நாடு. இங்கே இந்த சனாதனத்தை தூக்கி பிடிப்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் இந்த சங்கி கூட்டம். ஒரே ஒரு கேள்வி, இப்போ ராகுல் செய்கிற விஷயத்துக்கு அமெரிக்காவை விட ஒரு விஞ்ஞானம் வளர்ந்த நாடு உலகத்திலேயே இல்லை. அவன் எல்லாம் பயன்படுத்தி காரி துப்பி கழிவு தான் நமக்கு கிடைக்கிற விஞ்ஞான கண்டுபிடிப்புகள். எது யூடியூப் ஆகட்டும், இன்டர்நெட் ஆகட்டும், மெயில் ஆகட்டும், இதெல்லாமே அமெரிக்க இராணுவ விற்பனர்கள். அவன் எல்லாம் கண்டுபிடிச்சி அடுத்த இடத்துக்கு போயிட்டு இதை நமக்கு தள்ளி விட்டான். சேட்டலைட்லேருந்து உங்களுடைய மோட்டார் சைக்கிள் நம்பரை அவனால் பார்க்க முடியும். இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. உலகத்தையே கட்டி ஆளுகிறான். உலகத்தில் 4 மூலையும் அவன் கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்கான். மீறி யாரும் பண்ண முடியாது. அவன் என்ன பண்ணியிருக்கான், பேலட் பேப்பர் தான் வச்சுருக்கான் தெரியுமா? ஆமாம், மிஷினை வைக்கவே இல்லை. ஏன்? இதில் ஊழல் பண்ணலான்னு அவனை நிரூபிக்கப்பட்டிருக்கு. பேலட் பேப்பர் தாயா உண்மை பேசும், இந்த இயந்திரம் பொய் பேசும். எங்கிருந்தாவது இயக்க தெரிந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் உன்னுடைய தலைவிதியை மாற்றிடுவான். நீ போட்ட ஓட்டை வேற எதிரிக்கு மாற்றி விட்டுருவான். இதை செய்ய முடியுங்கிறான். எதில்? மின்னணு தொலைத்தொடர்பு மூலம் வாக்கு இயந்திரத்தை நீங்கள் கைக்கு உழுகிறத தாமரைக்கு மாற்ற முடியும்னு யார் சொல்கிறா? அமெரிக்கன் சொல்லி பேலட் பேப்பர் தான் இன்றைக்கு வரைக்கும் வச்சுருக்கான். இந்த மின்னணு விஞ்ஞானங்களை கண்டுபிடித்த எலக்ட்ரானிக்ஸ் சில்லு புரட்சி ஜப்பான் பேலட் பேப்பர் தான் வச்சுருக்கான். அவனுக்கு தெரியாத விஞ்ஞானமாக குட்டி நாடு தான், ஒரு வால்மார் இருக்கும். உலகத்தையே கட்டி ஆளுறான் இன்னைக்கு ஜப்பான். எதில்? இந்த மின்னணு சாதனங்களில் மேட் இன் ஜப்பான் தான். ஒரு ரேடியோ வந்தாலே மேட் இன் ஜப்பான் தான் வாங்குவான். டேப் ரெக்கார்டெல்லாம் மேட் இன் ஜப்பான். எங்கள் கீழ்த்திசை நாடுகள் பூரா, ஆசிய நாடுகள் பூரா மார்க்கெட்டே எது ஜப்பான் பொருள் தான். உலக மக்கள் தொகையில் 1/3 அவனுடைய பொருள் தான் வாங்குவான். குட்டி நாடு. அவன் என்ன வச்சுருக்கான்? பேலட் பேப்பர் தான் வச்சுருக்கான். என்ன காரணம்? இதை மாற்ற முடியும்னு அவன் சொல்கிறான். ஆனால் இந்தியாவில் அடித்து சொல்கிறாங்க. இதை ஆய்வு செய்து ஒரு ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு ஐடி இளைஞன் சொன்ன பிறகு அவன் என்ன ஆனானே தெரியல. அவன் ஒரு டொமோவே நடத்துகிறான். இதை மாற்றி காமிச்சாவன் கொல்லப்பட்டானா அல்லது அவன் என்ன ஆச்சுன்னே தெரியல. எத்தனை பேர் சுப்ரீம் கோர்ட்டு கதவை போய் தட்ட முடியும்? அங்கே ஒரு சிட்டிங் 10 லட்ச ரூபா கொடுத்தா தான் அங்கே வக்கீல் வருவாங்க. அப்போ இப்படி தான். இதில் ஜெயராம் ரமேஷே சொன்னார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய 75 மாவட்ட ஆட்சியாளர்கள் மிரட்டப்பட்டு வெற்றியோ தோல்வியோ மின்னணு சாதனத்தில் 75 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போலியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள்னு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயராம் ரமேஷ் சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் பதிலே இல்லை. ஏங்க ஒட்டுமொத்தமான மக்கள் என்ன நினைக்கிறான்? இதில் கரப்டடுன்னு நினைக்கிறானா இல்லையா? அப்புறம் ஏன் பெரும்பான்மையான மக்களுடைய கருத்தை தானே தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கணும்? தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் பிஜேபியோடு அவ்வளோ நெருக்கமாக இருக்கார். ராஜீவ்குமார் ஒருவரை 3 முறை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க உச்சநீதிமன்றம் கிடையாது. ஏங்க அவ்வளோ வேறு ஆளே கிடைக்கலையா? மீண்டும் அவருக்கே பணி நீட்டிப்பு செய்து இந்த தேர்தல் ஆணைய விதிமுறைகளை
அவரை தூக்கி பிடிக்கிறாரு. நீதிமன்றமே சந்தேகப்பட்டு கேட்டுது. நீதிமன்றம் வந்து சந்தேகப்பட்டு சொல்ல முடியாது இப்படி. ஏன்னா ஜனநாயகம் அவ்வளவு மென்மையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் நினைக்குது. அப்போ இந்த தேர்தல் ஆணையாளர் பிஜேபி தலைவர்களோடு பல விமான பயணம் பண்ணுறார், பல சொகுசு நாடுகளுக்கு போகிறாருங்கிற செய்தியெல்லாம் இருக்குது. அப்போது இந்த பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த சந்தேகம் வந்த பிறகு நீங்கள் ஏன் மின்னணு வாக்குப்பதிவை நியாயப்படுத்திட்டே இருக்கீங்க? பேலட் பேப்பருக்கு வர வேண்டியதானே? ஏப்பா சந்தேகப்படுறியா, என்கிட்ட திறந்து காமிக்கிற, சரி பழைய பேலட் பேப்பருக்கு போயிடலாம். அது பாதுகாக்கப்படும். இயந்திரம் எப்போ வேண்டுமானாலும் அழிஞ்சு போகும், தண்ணியில் அணைஞ்சா காணாமல் போயிடும். பேப்பர் என்றைக்குமே அழியாது. ஆமாம். பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி நீங்கள் செய்கிற நீங்கள் இன்னும் சில ஆயிரம் கோடிகளை செலவு செய்வதில் என்ன சந்தேகம்? காரணம், உங்களை இந்த விஞ்ஞானம் காப்பாற்றும் என்று சனாதனவாதிகள் சங்கிகள் சொல்லுவதை ராகுல் காந்தி சொல்கிறார். ராகுல் காந்தி சொல்லுவது ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்தாக இருக்குது. பல மாநிலங்களில் பல எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறான், பேலட் பேப்பர் கொண்டு வாயா, இதை நீ மிஷின் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்க, கலெக்டர்களை நீ பொசிஷன் எடுத்துற. நீங்கள் இதே மோடி வந்து சொன்னார் சிதம்பரத்தை ரீகவுண்டிங் மினிஸ்டர்னார். உண்மையா பொய்யா? சிவகங்கையில் சிதம்பரம் தோற்று போயிட்டாரு, நீ ஜெயிக்கவே முடியாது, எந்திரிச்சு போயிட்டாரு. போன பிறகு கண்ணப்ப உட்கார்ந்துருக்கார். டெல்லியிலேருந்து கலெக்டருக்கு ஃபோன் வருது, சிதம்பரம் மீண்டும் வருகிறார், கண்ணப்ப எந்திரிச்சு வெளியே போகிறார். இப்படியெல்லாம் அப்போ மோடியே சொல்கிறாரு இதில் ஏமாற்று மோசடி நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ இதே காங்கிரஸ் மோடி செஞ்சுருக்கான்னு சொல்லு. மோடியும் ஊழல், ராகுல் காந்தியும் ஊழல். அவ்வளோ டிஎன் சேஷன் காங்கிரஸ் வந்துட்டார், கிருஷ்ணமூர்த்தி காங்கிரஸை சேர்ந்தார். எதுக்கு? தங்களை ஜெயிக்க வைப்பதற்கு. இப்போ காங்கிரஸ் செஞ்ச ஃபார்முலாவை யார் செய்கிறா? பிஜேபி செய்யும். ஆக காங்கிரஸிலும் பார்ப்பனர்கள் ஆதரிக்கும், பாஜகவில் பார்ப்பனர்களே ஆதிக்கும். இதுதான் இந்த தேசிய கட்சிகள். இதில் மைனாரிட்டி மக்கள், நீங்கள் மணிப்பூரில் குர்கி மக்கள் நிர்வாணப்படுத்தப்படுகிறார்கள். காரி துப்புறான் உலகமே இந்த பிஜேபி. நிர்வாணப்படுத்தப்பட்டு பல ஆயிரம் பேர்களுக்கு முன்பு அந்த பெண் நிர்வாணமாக இழிவுபடுத்தப்பட்டு அழைத்து செல்லப்படுகிறதை உலகத்தில் இருக்கிற அத்தனை மீடியாவும் பார்க்குறோம். இந்தியாவில் தான் வாழுகிறோமா, இந்த சங்கிகள் வாழுகிற காட்டுமிராண்டி கூட்டத்தோடு வாழ்கிறோமா என்கின்ற அந்த சந்தேகம் இன்னும் உலக மக்கள் மத்தியில் வந்து கொண்டு இருக்கிறது. உலக மக்கள், உலக ஜனநாயகம் மத்தியில் இந்தியாவில் ஜனநாயகமே இல்லாமல் பணநாயகமாக மாறிப்போய்விட்டது என்பதுதான் வேதனையிலும் வேதனை. சரிங்க, ரொம்ப நீண்ட இதை இன்றைக்குள்ள செய்திகள் என்ன வந்திருக்குது, ராகுல் காந்தியுடைய விஷயத்திலேருந்து ரோபோ சங்கர் வரைக்கும் ரொம்ப நீண்ட விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நன்றி, வணக்கம்.